ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். திருக்காவலம்பாடி, அதாவது திருநாங்கூர் கோபாலகிருஷ்ணன் திருக்கோவில், ருக்மணி சத்யபாமாவுடன் நின்ற திருக்கோலம். ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யபாமாவுடன் சேர்ந்து நரகாசுரனை அழைத்தார். இந்திரன், வருணன் ஆகியோரிடமிருந்து அசுரன் அபகரித்த சொத்துக்களை மீட்டும் அவர்களிடமே திரும்ப கொடுத்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்திரனின் தோட்டத்தில் இருக்கின்ற பாரிஜாத மலர் வேண்டும் என்று சத்யபாமா ஆசைப்பட்டாள். இதை இந்திரனிடம் தெரிவித்த போது அவன் மறுத்துவிட்டான். இதனால் கோபம் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணர் இந்திரன் மீது போர் தொடுத்தார். இந்திரலோகத்தில் இருந்த பூம்பொழிலை அழித்தார். காவலம் என்பது பூம்பொழிலை குறிக்கிறது. 11 எம்பெருமான்களில் ஒருவராக துவாரகபுரியில் இருந்து இங்கு வந்த ஸ்ரீகிருஷ்ணர் தான் இருப்பதற்காக ஒரு காவலத்தை தேடி, அதாவது பூம்பொழிலை தேடி எழுந்தருளி இருக்கிறான் என்பது தலவரலாறு. துவாரகையிலிருந்து கண்ணன் தனது ருக்மணி சத்யபாமாவுடன் இங்கே வந்து எழுந்தருளி இருக்கிறான். ஆகவே இத்தலம் துவாரகைக்கு இணையான பெருமையும் மதிப்பும் பெற்றிருக்கிறது.